கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 1:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடத்தலும். பரம யெரூசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம யெரூசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலி தன் கொஞ்சதனை ஏற்றனைக்கம் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் தாபம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். அபா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். ஸ்டீஃபன் பாஸ்டர் ஸ்டீஃபன் பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நம்ம கொலைசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் ஆண்டவர் டைரக்டா சந்திச்சார். ஆனா இப்ப நம்ம அந்த கொலைசு சபைக்கு கடிதம் எழுதுறேனே, தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை என்னால பார்க்க முடியல. ஆண்டவரே நீங்க தான் சுமந்து வந்தீங்க, பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு இருதயத்துல ஒரு வேதனையோடு தான் எழுத ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த சபை மக்களுக்கு என்ன எழுத விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்குது. இந்த பரலோகத்தில் இருக்கிற நம்பிக்கைக்காக நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஓடுற உங்களுக்கு எப்ப பார்த்துட்டு நீங்க கத்துக்கொண்டீங்க. அந்த கற்றுக்கொண்டத எனக்கு அது கட்டணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்ப 16 வருஷம் வந்து தியானிக்க இருக்கணும். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எப்ப பார்த்தும் பவுல் ஜெபிக்கிறார். வல்லமை, பவர். இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வல்லமை இருக்குங்க. ஆனா வயது கூட கூட அந்த வல்லமை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பவர். எங்க அப்பாலாம் சொல்லுவார், 62 வயசுல அந்த படியில் ஏறும்போது அவர் காலை பிடிச்சிட்டு தான் ஏறுவார். அந்த பெயின் என்னால உணர முடியும். காலையில இருந்து நைட் வர வேலை பார்ப்பாரு. அந்த பெயின் இதே எங்க அப்பா முன்னாடி போடுற ஸ்பீடெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எந்த மனிதனுக்கும் ஏஜ் கூடும்போது பவர் குறையும். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். சந்தோஷத்தோடு உங்களுக்கு சந்தோஷம் வேணும். நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, சூழ்நிலையை பாக்குறீங்க, பவுலை பாக்குறீங்க,
எப்பாப்ராத்தை பார்க்கிறேன். எப்பாப்ராத்து மரணத்திலிருந்து வெளியே வந்துட்டார். நீடிய சாந்தமும் உண்டாக்கும் மகிமையான அவருடைய வல்லமை, மகிமையான அவருடைய வல்லமை, எல்லா வல்லமை பலப்படும் உங்களுக்காக. இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை முதல் நம்ம வாசிக்கிறோம். அதுலதான் இந்த செய்தி போகுது. வாசிப்போமா? ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1083. 1083 ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல செகண்ட் பார்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையில உங்கள் நாட்களில் விசுவாசியாத ஒரு கிரியை ஆண்டவர் மாத்திரம் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரால் மாத்திரம் மனுஷனால செய்ய முடியுமா? எஸ். இந்த செல்போன் இருக்கு, ஒரு இன்டர்நெட் இருக்கு, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பல இடத்துல இருக்கிறீங்க, என்னைய பாக்குறீங்க. இது ஒரு மனுஷன் செய்தா இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்கள் விசுவாசியாத ஒரு உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். திரும்ப நான் சொல்றேன், அபகுக் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம், அதை வேற யாராலும் செய்ய முடியாது. அது ஒரு கிரியை. அது யார் எப்ப செய்வாரு? நம்முடைய நாட்களில் செய்கிறார். எதற்காக செய்கிறார்? நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கும். இந்த விசுவாச பாதையில ஒரு சோறு வரக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் இது செய்ய முடியும். இது ஃபுல்லா எங்கிருந்து நம்ம பார்க்க போறோம்னா, யோபுல இருந்து பார்க்க போறோம். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். யோபு 37:5. யோபு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்க, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாக குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இப்ப ஒரு தலைப்பு நீங்க போடணும்னா, பெரிய காரியம். இந்த பெரிய காரியம் எதற்காக செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை இருக்குன்னா, என் தேவன் ஒரு பவர்ஃபுல் காட், அவரால் இது செய்ய முடிஞ்சா எனக்கு இதை செய்வார். அவரால் இதை செய்ய முடிந்தால் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாக குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த பலன் அவர்கிட்ட மாத்திரம் உண்டு. கிரியை செய்கிறதுக்கு பலன். ஒரு குட்டி கதை சொல்றேன். குட்டி கதை. ஒரு பலசரக்கடையில ஒரு ஓனர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு யானைக்கால் வியாதி, கால் இவ்வளவு பெருசா இருக்கும். 4-5 வாலிப பயல் அங்க வேலை பார்க்கறாங்க. போய் சேட்டை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அவர் எப்பவுமே சொல்லுவாராம், டேய், நல்ல காலை மிதிச்சாலே வலிக்கும், என் காலை யானைக்கால ஓங்கி ஒரு மிதிச்சா நீங்களா சட்டினி ஆயிருவேன். இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. பயமா இருக்கடா, ஓனர் எப்படா மிதிக்கப்படுறோம், நம்ம சட்டினி ஆயிரும். ஒரு நாள் அவர் படுத்து கிடக்கிறாரு. ஒருத்தன் போய் லேசா அவர் காலில் மிதிச்சிட்டான். ஆனா மெதுக்குன ரப்பர் மாதிரி இருக்குது. அப்புறம் ஒருத்தர் அந்த அமைக்கி பாக்குறேன், டே யானை கால்லடா, இது ஏதோ ஒரு நோயிடா, ரப்பர் மாதிரி தட்டி விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவரால் பயம் காட்ட முடியல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பயம் காட்டுறதற்கு ஒரு காரியம் கிடையாது. எதுக்காக இதை செய்கிறார் நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பலன் அவருடைய மட்டும் உண்டு. தன்னுடைய பிள்ளைகளோடு உள்ள ஒரு உறவுல உங்களுக்கு நான் இதை செய்வேன், என்னால் அதை செய்ய முடியும். சரி, இந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு ஏசாயா என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். எடுத்துக்கோமா, ஏசாயா 5வது அதிகாரம். அன்னைக்கு இருந்த மக்களுடைய நிலைமையை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 5வது அதிகாரம் 12வது செகண்ட் பார்ட் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குவதில்லை, அவருடைய கரத்தின் செய்களை சிந்திக்கிறதில்லை. ஒரு குற்றத்தார் மக்கள் இருக்காங்க, நம்மளையும் சேர்த்ததான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. கர்த்தருடைய கிரியைகளை நோக்குவதும் இல்லை, அவருடைய கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி நாங்க கொடைக்கானல் இருந்தோம். அப்ப என் மகள்கிட்ட ஒரு போன் வருது, அப்பா எனக்கு ஜாண்டிஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றாங்க. நாங்க அப்படியே பதறிட்டோம், வாமிட் இருக்குது, என்னால முடியல. நான் என்ன சொன்னேன், நாங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வரோம், நேரம் விருதுநருக்கு வந்துட்டு நாங்க அப்பா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பிள்ளைகள் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு கார்ல ஏறி வர்றான். வந்தா அப்படியே கிறங்கி தான் போயிருந்தோம். அவளால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு ட்ரிப் போட்டோம். நான் சொன்னேன், குட்டி நீ வீட்டுக்கு வா, விருதுநருக்கு வந்தா நல்லா இருந்துட்டு குளுக்கோஸ் போட்டோம் இங்கே வச்சு. அவளுடைய டாக்டர் ஸ்டெஃபன் பேஷண்ட், அவன் எங்கள்கிட்ட எல்லாம் கண்டுக்கிட மாட்டான். அப்ப அடுத்த நாள் காலையில
நான் போய் கேட்டேன், எப்ப எப்படிமா இருக்கேன்? எப்ப நல்லா இருக்கேன்ப்பா. வெளியில வந்தா என் கூட உட்காந்து காப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், என்ன இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இதை நம்ம சிந்திக்கணும். அதனாலதான், ஆனாலும் கர்த்தரின் கையிலே நோக்குவதில்லை, அவர் கரத்தின் கையிலே ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காரணம் 12வது வசனத்துல இருக்கு. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பராவையும் மேலத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகள். ஹாப்பி, ஜாலியா நம்ம இருக்கணும். ஐயா, ஜாலியா இருக்கணும். ஆனா அப்படி ஜாலியா இருக்கிறவர்களால பார்க்க முடியாது. யாரால பார்க்க முடியணும் அப்படின்னா சபைக்குள்ள வந்தாச்சு. கொலேசு சபைக்குள்ள வந்துட்டாங்க. பவுல் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறார். பவுலும் எப்பறம் ஜெபிக்கிறார்கள். இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போயிருக்கேன். சங்கீதம் 106வது அதிகாரம் 13வது வசனம். 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரைகளை மறந்தார்கள். இதாங்க பிரச்சனை. ஒண்ணு சிந்திக்கிறதில்ல. ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய, என்னம்மா என்னை ஆசீர்வதிச்சார். கொஞ்ச நாள் மறந்தது. எனக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க, எனக்கு என்ன கொடுத்தீங்க. ஆனா அதுல என்ன ஒரு முக்கியமான காரியம் கேட்டீங்க. சங்கீதம் 106வது அதிகாரம் 13வது வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரிகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனையை அவர்கள் காத்துறாமல். ஆலோசனைக்கு அவர்கள் காத்துறாமல். நம்ம வெயிட் பண்ணணுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு தெரியாது. என் மகளுக்கு ஒரு ஜாண்டி சொல்ல வந்தா, நேத்து ஊருக்கு போயிட்டு என்னப்பா போற, அப்ப அந்த பிள்ளைகளை நான் அனுப்பணும்ப்பா ஸ்கூலுக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் முடியல, நான் உடனே வந்துடுவேன்ப்பா, நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஜெர்மனி அவளை அனுப்பியாச்சு. அந்த கரத்தின் கிரிகளை நம்ம மறக்கக்கூடாதுங்க. மறக்காம இருந்தால்தான் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனைக்கு அவர்கள் காத்திரம். ஆலோசனைனா என்ன நான் உங்களுக்கு சொல்றேங்க. நமக்கு நாளைக்கு என்ன சின்ன தெரியாது, இன்னைக்கு என்ன நடக்கணும் தெரியாது. இப்ப நான் அதெல்லாம் முடிச்சுட்டு என் மைண்ட் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல் போகணும். சதீஷ் எங்க வாத்தியார் இருப்பார். நேற்று ஒரு பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் கரத்தின் கிரியை, ஆண்டோடைய கிரி. ஒரு டிஸ்டன்ஸ் அங்க இருந்து நான் ஸ்விம் பண்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணுவேன். நல்லா அப்படியே ஸ்விம் பண்ணி வந்துட்டேன். எங்க வாத்தியார் கை தட்டுறாரு, நல்லா பண்ணிட்டீங்க சார் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சந்தோஷம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் 68 வயசுல எல்லாம் எத்தனை குறைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இதோட அந்த கரத்தின் கிரியைக்கு அதிகமாக ஆண்டவர் சோத்திரம் சொல்றேன். காரணம் ஆலோசனை. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு, வாத்தியார் ஆலோசனை கொடுக்கிறாரு. இப்படி நீங்க செய்யணும், தலையை நீங்க கவத்தணும், எப்படி செய்யணும், அவருடைய கையை ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்படியே பண்ணுங்க. ஆலோசனை முன்னாடி இருந்து சொல்லிட்டே இருப்பார். சொல்ல போயிட்டே இருக்க முன்னாடி. இது ஒரு வாத்தியார் சொல்ற ஆலோசனை, கோச் கொடுக்கிற ஆலோசனை. அந்த ஆலோசனை இருந்தா தான் ஸ்விம் பண்ண முடியும். ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு யாருடைய ஆலோசனை? ஆண்டோடைய ஆலோசனை. அந்த ஆலோசனை இருந்தா தான் அதை நம்ம மறக்க கூடாது, காத்திருக்கணும். 2 வழிகள் உண்டு. ஒரு வழி செம்மையான வழி. அந்த செம்மையான வழியில செல்லும் பொழுது ஆண்டோடைய ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஆண்டவனுடைய நோக்கம் என்னன்னா, 1000 தலைமுறைக்கு நமக்கு இறக்கம் வைத்திருக்கிறார். இந்த 1000 தலைமுறைக்கு உள்ள இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய அற்புதத்தை நம்ம மறக்கக்கூடாது. சரி, சாத்தான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்ன ஆலோசனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு ஆலோசனை சொல்றான். ஆண்டவர் அப்ப சாத்தான்றார். அவருடைய அற்புதமான ஒரு கிரியை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்லால தன்னை கீறி கொண்டிருக்கிற ஒரு யாராலையும் கட்ட முடியாது பிசாசு பிடித்தவன். அந்த பிசாசு பிடித்தவன் அங்க இருக்கான். அவன் யார்? அவன் சாத்தான். அப்படிதானே? அதே சாத்தான். ஆண்டவர் அந்த இடத்துல வந்த உடனே அவன் போட்டார்னு காலில் விழுந்துட்டான். பாத்தீங்களா? நீ என்னைய காலில் உள்ள வச்சோன்ன, ஆனா நான் உன்னை காலில் உள்ள வச்சிருக்கேன். இது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம விசுவாசிக்கிறோம். சரி, இது நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். இப்ப நம்ம ஆண்டுடைய செயல், பவர்ஃபுல் திங், எந்த மனுஷனாலும் முடியாது, அவரால் மாற்ற முடியும். உபாகமம் 3வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கணும். உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். 3:24.
கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமை உள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திற்கும் பூமிக்கும் உம்முடைய கிரியைக்கு ஒப்பாக, உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இப்ப மோசே ஆண்டவரை பார்த்து ஒரு அருமையான ஒரு அப்ரிசியேஷன், இதுக்கு பேர் அப்ரிசியேஷன். எப்படி எங்க வாத்தியார், நீங்க நல்லா சும்பட்டேன் சார், ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு கை தட்டும் போது சந்தோஷமா இருக்கும். இங்க அது மாதிரி பரலோக தேவனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு, நான் யாரு, எங்க போக வேண்டிய, முதல்ல வயிற்றுக்குள்ள போக வேண்டிய நான் உம்முடைய மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். சாக வேண்டிய என்னை ஈத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க. எந்த இடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சோ அங்கேயே நீ உட்கார வச்சீங்க. இப்ப அந்த பார்வோனுக்கு முன்னாடி நிக்க வைத்தீங்க, அற்புதத்தை செய்ய வைத்தீங்க. வானத்திலும் பூமியிலும் உங்களுடைய கிரியலுக்கு உங்களுடைய வல்லமைக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அந்த தேவன் தான் எங்க இருக்காரு? கொலேசு சபைக்குள்ள இருக்காரு. அவர்கிட்ட தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கல்ல, இப்ப எங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. செய்யத்தக்கவன் யார்? ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னேன், அன்பேரலல் ஒர்க். அன்பேரலல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் இருக்காது, ஒரு காப்பி. காப்பிங்க என்னன்னா உங்களுக்கு சொல்லி காப்பி இருக்க தெரியும், நான் ஆரம்பிச்சுக்கேன். இது என்ன காப்பிங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு தம்பி தெரியும். அவரு ஒரு மேட்ச் பேக், சாரி கிராக்கர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? வெடி ஃபேக்டரி, அங்க வேலை பார்க்குறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் எங்க முதலாளி ஒரு புதுசா ஒரு மிஷினை கொரியால இருந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. அது பயங்கரமான வேலை இருக்கும். நாங்க ஒரு டீம் இருக்கோம். எங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடும். ஒவ்வொருத்தரும் நாங்க கரெக்டா, நாங்க எல்லாருமே அதில் ஸ்பெஷலிஸ்ட். அப்படியே கலத்தி அதே மாதிரி ஒரு 10 மிஷின் செஞ்சிடும் சார். அவர் முதலாளி ஒரு மிஷின் வாங்குவாரு, இவங்க 10 மிஷின் டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு திறமையான வேலைன்றது. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா அன்பேரலல் ஒர்க் கிடையாது. இதை விட ஒரு சுப்பீரியரா நீங்க செய்ய முடிஞ்சுன்னா அது அன்பேரலல். ஆனா காப்பி இதுதான் ஒரு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியம். இந்த மனுஷர்கள் ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல ஒரு பேட்டர்ன் ரைட் அப்படின்னு போட்டுருவாங்க. அது வேற யாரும் அதை செய்யக்கூடாது. இது அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பவர். இந்த அன்பேரலல் ஒர்க்கை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எடுத்துக்கோங்க, 8வது அதிகாரம், அன்பேரலல் ஒர்க். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனம். இது யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல உள்ள அத்தனை மந்திரவாதிகளும் பார்த்து அப்படியே மண்டையத்தை தலை சுத்திருச்சவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாத்ராகமம் 8:19, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஏன்னா 18 வசனத்துல அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. இந்த பேனெல்லாம் மாறிச்சு, இந்த பேன்கள்லாம் மாறிச்சு. இது ஏன் அவங்களால செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேன்கள் இதெல்லாம் அவர்களுடைய கடவுளாக அவங்க கும்பிட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஆண்டவர் என்ன செய்யாரு, அவங்களுக்கு ஒரு இம்சையா மாற்றி கொடுத்தாரு. அதனால சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். மந்திரவாதிகள் எல்லாரும் தேவனை நோக்கி, அத்தனை பேரும் சேர்ந்தாலும் எங்களால் அதை செய்ய முடியாது. காரணம், இது கர்த்தருடைய விரல், அன்பேரலல் ஒர்க். இந்த அன்பேரலல் ஒர்க்கு டூப்ளிகேட் செய்ய முடியாது, மற்றதுக்கெல்லாம் செய்திடலாம். சரி, இன்னொரு காரியத்தை, ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கொள்ளுமா? மார்க் 5வது அதிகாரம், நான் சொன்னதுக்கு வசனத்திலிருந்து காட்ட போறேன். மார்க் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவன் சொன்னேன், வசனத்திலிருந்து காட்டப்படும். அவன் அநேக தரம் விலங்குகளினால் சங்கிலம் கட்டப்பட்டிருந்தும் முறிச்சு போட்டான். அவனை ஒருவனும் ஒரு களம் அடக்க கூடாது. அவன் என்ன செய்யறான்னா, கல்களாலே தன்னை காயப்படுத்திக் கொட்டான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்ப எனக்கு வலிக்குமா? வலிக்காத, கட்டாயம் வலிக்கும். நமக்கு ஒரு ஊசி பட்டா வலிக்கும். ஆனா இது ஏன் அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள அநேக காயங்கள் இருக்குது. அந்த காயங்கள் எவ்வளவு கூட இருக்கோ இது தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுற அடிக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, கட்டி வச்சுக்கிட்டு
ஒரு இன்ஜெக்ஷன் அவங்களாவே குத்துவாங்க. அவங்க குத்தும்போது அவங்களுக்கு கட்டாயம் வலிக்கும். ஆனா அந்த உள்ள இருக்கிற வேதனை எவ்வளவு கூட இருக்கோ இந்த வலியை கண்டுக்கிட மாட்டாங்க. போட்டு அப்படியே ஒரு போதை இருக்கும். அந்த காயங்கள்ல டெம்பரரியா அவங்க மறக்க பார்ப்பாங்க. அதனாலதான் இங்க பார்க்கணும், இவன் காயப்படுத்தி கொண்டிருக்கான். இவன் வாழ்க்கையில வலி இருக்குமா? இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, மார்க்கு 5:18 unparalleled work. அவன் கேட்கிறான், பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். கூட இருக்க சொன்னா இவர் என்ன சொன்னோம்? சந்தோஷமா இருப்பார். நான் போற இடத்துல உடனே ஒரு சாட்சியா சொல்லுவேன், இவர் யார் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு. கோ அப்படிங்கிறாரு. எங்க போய் சொல்றாருன்னா, நீ உன் ஊருக்கு போப்பா. அங்க போய் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடும், நீ உன் இனத்தாருக்கும் உன் வீட்டாருக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தெல்லாம் அவனுக்கு அறிவி. அப்ப ஒரு பிசாசு பிடித்தவன ஆண்டவர் சுவிசேஷன் மாட்டான். அன்பேரலல் ஒர்க். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, கொஞ்ச நாள் எப்படி செத்து போயிடும் அப்படின்ட்டு. ஆனா வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன். அவங்க ஊருக்கு போறான், அப்படியே லெஃப்ட் ரைட் எப்போ அடிக்க போற என் கல்ல விட்டுனாமல. நோ 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 நான் அவனை அடிக்க மாட்டேன். நான் பழைய ஆள் கிடையாது, நான் புது மனுஷன். எனக்கு புதிய ஜீவன் கொடுத்தது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா, ஒரு அன்பேரலல் ஒர்க்ல எந்த பிசாசு பிடித்திருந்தானோ அவனை கால அவன் விழுகிறான். அவனை எப்படி மாத்துகிறார் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். 4வது அதிகாரம் லூக்கா 4:7 நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உனக்கு கிடைக்குங்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இவனைத்தான் கால கீழே உட்கார வைக்கிறாரு. படுத்தவர் இப்ப நான் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷனாக மாற்றிட்டார். இது அன்பேரலல் ஒர்க். இந்த ஒர்க்கு தான் ஆண்டவர் செய்கிறார். இன்னொரு தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன வாசிப்போமா? உபாகமம் 32வது அதிகாரம். உபாகமம் 32:4. இது இன்னொரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உத்தமமான கிரியை. உத்தமமான கிரியையை வாசிப்போமா? 4வது அவர் கண்மலை, அவர் கிரியைகள் உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் கிரியைகள் உத்தமமானவர்கள். என்ன அப்படி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். ஒரு பெண், அது யாரும் நான் சொல்ல மாட்டேன், பிசாசு பிடிச்சு கிடந்தார். நம்ம ஆஸ்பத்திரி கூட்டோம். என் தம்பி சொன்னா, டேய் இந்த பொண்ணை மட்டும் நீ சரி பண்ணிடு, உனக்கு அப்படியே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் சரி ஜோமன். அந்த பொண்ணு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், புது மனுஷியா மாத்தினாரு. நான் பிரேயர் ஹாலுக்கு வருவா, நான் ஒரு வசனம் சொன்னா ஒரு பேரலல் வசனம் சொல்லுவா. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. இப்போ கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. இதைத்தான் உத்தமமான கிரியை யாராலும் செய்ய முடியாது. இந்த இதுக்கு வசனத்துக்கு ஒரு பேரலல் வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளாமா? ஏசாயா. இது உத்தமமான கிரியை. இந்த உத்தமமான கிரியை பார்ப்போமா? ஏசாயா 66வது அதிகாரம் 8வது வசனம். 66:8. இப்படிப்பட்ட விலை கேள்விப்பட்டவன் யார்? இப்படி ஒரு தேசத்திற்கு ஒரே நாளிலே பிள்ளை பெற வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்க முடியும். சியோன வென்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டு ஒரு குமாரனை பெற்றார். இது யாராலையும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரே நாள் இஸ்ரேல்ங்கிற ஒரு தேசத்தை உருவாக்குனார். 14ஆம் தேதி மே மாதம் 1948 இந்த ஒரு சம்பவத்தை நடத்தி கொடுத்தார். அன்பேரலல் ஒர்க் விட ஒரு சுப்பீரியர். இது என்னன்னா உத்தமமான கிரியை. இது அவரால் மாத்திரம் செய்யக்கூடியது. இஸ்ரேல் மக்கள்ங்கிற ஒரு தேசமே கிடையாது நாட்டில். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள், அவங்கள மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. இது ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனத்தை வாசிக்கிறது. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு. எருசலேமை நேசிக்கிற நம்ம எருசலேமை நேசிக்கிறோங்க. உங்களுக்காக ஜெபம். என்னுடைய ஜெபத்துல 100% இஸ்ரேலுக்காக ஜெபிப்பேன். இப்போ புதுசா ட்ரம்புக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய பதவி பிரமாணம் இருக்கும்போது கையில பைபிள் வச்சுட்டு இருந்தார். அவருக்காக தினமும் நான் ஜெபிக்கிறேன். எதுக்காகனா, அவங்கள நேசிக்கிறவங்களும் நம்மளும் நேசிக்கிறோம்.
அடுத்து பார்ப்போமா? 16 நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, அது இஸ்ரேல் தேசம் பறந்துருச்சு, வளர்ந்துகிட்டே இருக்குது, ஆச்சரியமான அளவுக்கு மேல வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள்லாம் பசும் பொல் போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் அவருடைய கரம் அவருடைய சத்துருக்கள் சினம், கரம் நம்பட்ட, சினம் ஆப்போசிட். அப்ப நீங்க சபைக்குள்ள நம்ம வந்துட்டோம். சபையில ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுக்க கூடாதுங்க. அவருடைய வல்லமை முழுமையா காட்டணும். முழுமையா காட்டி அவர்களை உற்சாகப்படுத்தணும். ஒரு நாள் நீங்க இப்படிப்பட்ட ஆண்டவருக்குள்ளதான் வந்திருக்கிறீங்க. சரி, இந்த உத்தமமான கிரியில இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். யோசுவா 21வது அதிகாரம், யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த ஒரு வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகல என்று அவைகள் நிறைவேறிற்று. இதாங்க சொன்னார்னா செய்வார்கள். இன்னைக்கு அநேகர் நம்மகிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் எந்த கனெக்ஷன் இருக்காது. ஆனா ஆண்டவர் ஒண்ணு சொன்னார்னா அதை செய்வார். இப்ப 43வது வசனம், இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரேல் கொடுப்பேன் என்ற தேர்தலே ஆணையிட்டு கொடுத்தார். அவர்கள் சுதந்திரத்துக் கொண்டு குடியிருந்தார். இன்றைக்கு சான்ஸே கிடையாது. 7 பெரிய ஜாதிகள் இருக்காங்க. இவங்க யுத்த புருஷர்லாம் கிடையாது. ஆனா போய் ஒவ்வொரு ராஜாவா காலி பண்ணி உள்ள போறாங்க. போய் அத்தனை சுதந்திரிச்சிட்டாங்க. 41 கர்த்தர் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற செய்தார். யோசிச்சு பாருங்க, யுத்தம் இல்லாத வாழ்க்கை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் மூலமாக 3வது உலக யுத்தம் வரும் அப்படின்னு. நமக்கு தேவையில்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஒரு தேவ மனிதன் மூலமாக ஒரு யுத்தம் வராது. யுத்தம் இல்லை. அவர்கள் எல்லோரும் சத்துருக்களும் ஒருவரும் அவர்களுக்கு நிற்கவில்லை. கர்த்தர் சத்துருக்கள் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு கையில சத்துருக்களை கையில கொடுத்தார். புரியுதாங்க? இதுதான் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் பவர். இந்த பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பிதாக்களுக்கு எப்படி கொடுத்தாருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல இருந்தா நம்ம பார்க்க போறோம். இது யாராலையும் செய்ய முடியாது. இன்னைக்கு எத்தனையோ தேசங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது. பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது ஆதியாகமம் 13:15, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் சொல்லிட்டு பார்டர் சொல்றார். நீ நடந்து போங்கிறார். நீ அதை நான் கொடுப்பேங்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் போறார். இத இன்னைக்கு வரை என்ன செய்றாரு? நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். வாசிப்போமா? கொலோசியர் 1வது அதிகாரம் 16. சந்தோஷத்துக்குரிய எல்லா பொறுமையும். சந்தோஷத்துக்குரிய எல்லா பொறுமையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சபையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த ஆண்டோடைய பவரை நான் பார்த்திருக்கிறேன். இது அன்பேரலல் பவர். இதை யாராலையும் செய்ய முடியாது. இதை எங்களுடைய ஆண்டவர்கள் மாத்திரம் செய்ய முடியும். இதை செய்த ஆண்டவர் எங்களை இம்மட்டும் வழி நடத்தினார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அடுத்தாங்க நீடிய சாந்தம். அவர் எனக்கு ஒரு நன்மையை கொடுப்பார்னா அதை கொடுப்பார். ஆனா நான் பொறுமையா இருக்கணும். அர்ஜென்டா கொடுக்க மாட்டேன். அதுக்குரிய டைம் வச்சிருக்கிறேன். நீடிய சாந்தம் உண்டாக மகிமை அவருடைய வல்லமையின்படி. வல்லமையுடைய மகிமை எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனா நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு ஜெபிக்கிறோம். ஜெபமணி முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்கு நன்றி. நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இந்த நீடிய பொறுமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.